ராமாபுரத்தில் காதலன் வீட்டிலேயே காதலி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளின் இறப்பிற்கு காதலனும் அவர்களது நண்பர்களும் காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மகளின் உடம்பில் காயங்கள் இருப்பதால் கொலையா என சந்தேகம் எழுந்துள்ளது. சென்னை போலீசார் பெண் தற்கொலையா கொலையா என விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பட்டதாரி பெண் காதலன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1.5 வருடமாக காதலித்து வந்த நிலையில் ஸ்ரீசா மணிகண்டனின் வீட்டிற்கு அடிக்கடி செல்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காதலன் மணிகண்டனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த 27ஆம் தேதி பார்க்க சென்றதாக ஸ்ரீசாவின் பெற்றோர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். வழக்கம் போல் மணிகண்டனை பார்த்துவிட்டு மகள் வீட்டிற்கு திரும்பி விடுவாள் என நினைத்த நிலையில் ஸ்ரீசா தற்கொலை செய்து கொண்டதாக மணிகண்டனின் தாயார் தெரிவித்தது அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்ரீசாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். காதலன் மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்துதான் மகள் உயிரிழந்ததற்கு காரணம் எனவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நண்பர்கள் சேர்ந்து தங்களது மகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கலாம் எனவும் காதலன் மணிகண்டனையும் அவர்களது நண்பர்களையும் விசாரணை மேற்கொண்டால்தான் மகள் உயிரிழந்ததன் உண்மையான காரணம் தெரிய வரும் என பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அவள் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தா சார் 27ஆம் தேதி போல் போனவள் வீட்டுக்கு வரவே இல்லை. ஃபோன் அடித்து பார்த்தா எடுக்கவே இல்லை. எதுவுமே இல்லை. எங்கே ஆளை காணும்னு சொல்லிட்டு இவங்க அப்பா போய் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல போய் கேட்டார். ஃபிஸ்டேஜ் இந்த கம்பெனிக்கிட்ட போய் கேட்டார். கேட்டு பார்த்தா உங்கள் பொண்ணு அன்றைக்கி வந்தாங்க, போயிட்டாங்க வீட்டுக்கு. ஈவெண்ட்டுக்கு வரவே இல்லை. ஈவெண்ட்டுக்கு அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒன்று சரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணா சொன்னேன், நான் போகிறேன் அங்கே இடத்துல அவன் ராமாபுரம் தானே எங்கே சொல்லியிருக்காங்க, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னாங்களாம் போவாதப்பா, இரு அவனை போய் நான் போய் அங்கே தான் இருக்காளா என்ன விசாரிச்சுட்டு வரேன், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். சரி நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நான் சொன்னேன் வேணாப்பா உனக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹார்ட் பேஷண்ட், உனக்கு உடம்பு சரியில்லைப்பா நீ வந்துரு, எப்படி தான் நீ இப்போ இங்கே விசாரிச்சல அது தெரிஞ்சுட்டா வருவா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு இங்கே வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டார். வந்து வர போகிறாரு 6:30 மணிக்கு அவர் எனக்கு ஃபோன் அடிக்கிறான். கரெக்டாக 3 நாள் ஃபோன் எடுக்காதவ அந்த 4ஆவது நாள் ஃபோன் எடுக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா போய் விசாரிச்சாருன்றதுக்கு ஃபோன் எடுத்தான். நான் சொன்னேன் என்ன சிஷ்யா எங்கே இருக்க, அப்பா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன், உனக்கு நீ ஐஃபோன் கேட்டேன் இஎம்ஐ கூட அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு 1க்கு 2 ஃபோன், நீ ஏன் சிஷ்யா இப்படி இருந்தது ஃபோன் எடுக்க மாட்டேன். நான் தான் அவர்கிட்ட பேச மாட்டேன்ல, நான் அவர்கிட்ட கோச்சிட்டு நான் பேச மாட்டேம்மா அவர்கிட்ட இருந்து, என்னை ஏமா தேடுறாரு அவர் பண்ணுறாரு. சிஷ்யா அப்பா இல்லை எதனாலும் சண்டை போட்டால் நீ எங்கன்னா போய் எங்கே போனால் வந்தால் சொல்லணும்ல. இல்லைம்மா 3 நாள் என்கிட்ட ஃபோனே இல்லைம்மா, நான் எப்படி உங்கள்கிட்ட ஃபோன் பேசுறது அப்படின்னா முதலுக்கு. நான் அப்புறம் சொன்னேன் எங்கே இருக்க என்ன இல்லைம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லை, கிட்னியில் கல் இருக்குது சொன்னான். அவன் அந்த பையனை 1 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் போல இருக்குது, ஏதோ ஃப்ரெண்டுங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலயமா ஃப்ரெண்டாக இருக்கா போல. அவன் சொல்கிறான் என்ன கல்யாணம் பண்ணிங்க சொன்னாமான்னு இதுக்கு முன்னாடி சொன்னான். நான் சொன்னேன் அவங்களுக்கு நம்மளாம் ஒத்து வராதுமா, உனக்கு வந்து படிக்கணும்னு சொல்கிறேன். இல்லைம்மா அவனை கல்யாணம் பண்ண சொல்கிறான். சரி பார்க்கலாமா, அவன் சில நேரத்தை சைக்கோ மாதிரி பண்ணுறாம்மா அப்படின்னு சொன்னான் என்கிட்ட. நான் சொன்னேன் சிஷ்யா வேணாம் சிஷ்யா, நீ அவன்கிட்ட சேராத பேச, அவர் எஸ்சி வேறு நமக்கு செட் ஆகாது சிஷ்யா வேணாம். அவன் இல்லாமல் 9 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் போல, முஸ்லீம் பொண்ணு யாரோ, அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான் போல. இன்னொரு பொண்ணையும் வந்து வயசுக்கு பெரிய பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணையும் ஏமாத்திருக்கான் போல ரம்யா சொல்லிட்டு. இவன் வேலையை இந்த பசங்களை இந்த மாதிரி ஏமாத்துறது போல இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னு நான் சொன்னேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லுவா சிஷ்யா அவன்கிட்ட பேசாது அப்படின்னு தான் விடுமா, அவன் எங்கே நான் வேலைக்கு போனேன் எங்கே போனாலும் பின்னாடி வந்துடுறாம்மா, பின்னாடியே துரத்திட்டு வந்து என்னை கூப்பிட்டு போகிறாம்மா, அடிக்கிறாம்மா என்ன அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் அடிக்கிறான் பண்ண உனக்கு தைரியமா இல்லையா சிஷ்யா, நீ வீட்டில் இவ்வளோ வாயாடுற பேசுகிறல்ல, அதை நான் தான் அப்பா அடிக்க வர என்ன பேசுனா வாயாடுறல்ல, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல. அம்மா அவன் கையெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறாம்மா, என்ன கையெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறாம்மா. அது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் அவள் கண்ணெல்லாம் வீங்கி போன மருந்து பச்சை கலரில் நம்ம என்ன சிஷ்யா இப்படி இருக்க அப்படின்னு சொன்னான். இவன் முகத்தில் என்னை அடிச்சுட்டாம்மா, அவனை தடுத்துட்டு உன்னால் வர முடியலையா, தப்பிச்சு வரமா பூட்டிடுறாம்மா வீட்டை, நான் சில பூட்டிடுறாம்மா இதெல்லாம் சொன்னான். சிஷ்யா அந்த பக்கமே நீ போகாது, இல்லைம்மா அவன் ரோட்லேருந்து கூப்பிட்டு போயிடறாம்மா. அவள் எங்கே வேலை செய்கிறா எங்கே போனாலும் இப்போ தான் காலேஜ் முடிச்சா 3வது வருஷம், அந்த காலேஜ் விட்டு 1 மாதம் கூட லீவ் இல்லை. சரி வீட்டில் அந்த ஃப்ரெண்ட்ஸு என்ன கூப்பிட்றாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்ணார், இந்த பூர்விகாஸ் மொபைல் ஷாப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நீ 10 நாள் இருக்கேன் அப்பா நான் விட்டுறேன் நான் கூப்பிட்டு வாமா டிடிகே ரோடில் அப்படின்னு. அதுக்கு தான் போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், அம்மா மணி வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாம்மா, நீ எங்கே இருக்க தெரியுமா, நான் அங்கே வரேன் இரு இப்போயே வரேன், உன்னை என்ன பண்ணுறான் பாரு சொல்கிறான் அப்படின்னா. இவன் என்ன பண்ணால் அவனுக்கே தெரியாமல் அவன் ஃபோன் பேசி இந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் எனக்கு கால் போட்டான். அப்போ அவன் கத்துறான் பேசுகிறான், இதோ வரேன் புல்லட் சவுண்டு கேட்குது, அவன் வண்டி சவுண்டு கேட்குது. நான் சொன்னேன் அப்புறம் எங்கடா இருக்க, என்னடா நீ அவளை டார்ச்சர் பண்ணுகிற, என்ன செய்கிற நீ, எதுக்கு நீ அவள் பின்னாடி போகிற, எங்கே போனாலும் வந்து என்ன பண்ணுவேன் நீ அவளை போனா அப்படின்னு நான் கேட்டேன். அதட்டி கேட்டு சொன்னான் இல்லை ஆண்டி நான் இல்லைன்ட்டு அப்படியே இப்படி மாற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அவகிட்ட ரிசம் வேறு பேசியிருக்கான் பொழுது என்கிட்ட பேச வேறு பேசுகிறான். இல்லை ஆண்டி நீங்கள் சொன்னீங்களே 1 வருஷம் 2 வருஷம் ஆகட்டும் உங்களை வேலைங்க நீங்கள் மட்டும் பாருங்கள் அப்புறம் படிங்க அப்புறம் கல்யாணத்தை பற்றி பார்த்துக்கலாம் அப்படி சொன்னீங்களா ஆண்டி. நான் போகல ஆண்டி, நான் அப்போ போகலன்னு சொன்னால் நீ எப்படி சிட்டிக்குள்ளே இங்கே ஆழ்வார்பேட்டை ராமாபுரத்தில் உனக்கு வேலை இருக்கு, இங்கேயே வந்து நீ எதுக்கு நீ சிஷாவை தேடின்னு வர அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
இல்லை ஆண்டி நான் போய்டுவேன் ஆண்டி, அவள் தான் ஆண்டி இது பண்ணா. அப்படியே மாற்றி மாற்றி பேசான். நான் சொன்னேன் வீட்டை சொன்னேன், சிஷ்யா நீ எங்கன்னா போனா வந்தா 27ஆம் தேதி போனவ சார். அவனை அதுக்கப்புறம் அவளை எப்படி கூட்டின்னு போனா என்ன பண்ணானே தெரியல சார். 27ஆம் தேதி ஈவெண்ட் இருக்குப்பா ப்ரெஸ்டீஜ் ஆஃபீஸில், ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரமான்ட்டு வீட்டில் குளிச்சுட்டு 3 மணிக்கு 27ஆம் தேதி போனா சார். அதுக்கப்புறம் 2 நாளாக நாங்களும் ஃபோன் அடிக்கிறோம், ஃபோனை பிடிங்கி எடுத்து வச்சுட்டுக்கிறான் போல இருக்கு. அவளை என்ன டார்ச்சர் பண்ணான்னு போலீஸ் அவனை பிடிச்சி அவன் அனுபவம் விசாரிச்சா மட்டும்தான் சார் தெரியும். குழந்தை என்ன துடிச்சு வச்சுருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. பார்த்த குழந்தைய சரியாகவும் காட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டேன்றாங்க. எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. என் தங்கச்சி குழந்தைகிட்ட அந்த ஃபோட்டோ 24 ஃபோட்டோ ஏதோ எடுத்திருக்காங்க காலையில் ஹாஸ்பிட்டலில் வந்து. அதில் பார்த்தா உடம்பு ஃபுல்லாக அடி காயமாக இருக்கா என் குழந்தைக்கு. அவள் என்ன துடிச்சான்னு தெரியல. நேற்று சாயந்தரம் அவங்க அம்மா கிட்ட 6:30 மணிக்கு தான் பேசியிருக்கான் 30ஆம் தேதிக்கு. அப்பா அம்மா தேடுறாரு, ஃப்ரெண்டுக்கு கிட்னியில் இதாக இருக்குமா, நாங்கள் அப்பா உன்னை தேடின்னு வர போகிறாருன்னா, இல்லைம்மா நாங்கள் தேடின்னு வந்து நாங்கள் விழுப்புரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய்டும். இவன் பக்கத்தில் இருந்த குழந்தைய வந்து இன்னும் டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னா என்கிட்ட நான் தெரியல. 6:30 மணிக்கு சமயம், அம்மா என் உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிருக்குமா, அலர்ஜி ஆயிருக்கு, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு கவர்மெண்ட்ல பார்த்தது கிடையாது. அவன் தான் சார் அவனை பிடிச்சி அவன் கூட 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த 4 பேர் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க 4 பேரும் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சவனும் சார். அவ்வளோதான். அவங்க 4 பேரா 5 பேரா யார் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு சேர்த்தது எங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். என் குழந்தைக்கு 20 வயசு கூட ஆகல சார். 20 வருஷமா நாங்கள் பொத்தி வளர்த்த குழந்தைய புறம்போக்குங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் சார். அவன் என்ன டார்ச்சர் பண்ணால் அவன் அணுவாக விசாரித்தா மட்டும்தான் சார் கடவுளுக்கே வெளிச்சம் வரும். எங்களுக்கு நாங்கள் குழந்தை போது வருதுன்னு தானே நினைக்கிறோம். குழந்தைய என்ன டார்ச்சர் பண்ணி எங்ககிட்ட பேச விடாத அளவுக்கு என்ன பண்ணி வச்சான்னு தெரியல. நீங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கணும். நன்றி சார். யார் சார் அவர் பேர் என்ன? அவன் பேர் மணி சார். மணி. அவனை தான் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க சார். இப்போ அவன் வீட்டில் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க போலீஸ்காரங்க. எல்லாத்தையும் அவன் கூட இருக்க ஆளுங்க 4-5 பேர் இருக்காங்க சார். அவங்க எல்லாருமே வந்தால் தான் சார் என்ன நடந்து என் குழந்தைக்குன்னு தெரியும் சார். அவங்க கூட இருக்காங்க சார். அல்ல இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி தொல்லைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இல்லை சார், இவன் ஃப்ரெண்டுன்னு தானே நம்மக்கிட்ட சமாதானம். அவன் சொல்ல விடுறது இல்லையா இவளை. அவன் சொல்ல விடாத அளவுக்கு இவன் என்ன டார்ச்சர் பண்ணான்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன மாதிரி டார்ச்சர் கொடுத்தானா அவன் வாயால் தான் சொல்லணும். எங்களுக்கு தெரியலையே குழந்தை என்ன பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சு ஏமாத்துறான்னா, அவன் என்ன பண்ணுறான், அவன் நாங்கள் கூட முதல்ல எங்களை மீறி அவன் எப்படியாவது ஒரு ரூபத்தில் கூட்டின்னு போயிடுவான். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஃபோனை எடுக்க முடியாது. நாங்கள் இருக்கிறது வட சென்னையில், அவன் இருக்கிறது ராமாவரத்தில். சரி ஃப்ரெண்டு கூட தான்ப்பா இருக்கேன், பல வாட்டி ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன். ஃப்ரெண்டு ஜூலியா இருக்கா, சஞ்சய் இருக்கா, நாங்களாம் ஃப்ரெண்டு கூட ஒன்றா தான்ப்பா உட்காந்துருவோம். என் காலேஜ் ஃப்ரெண்டோடு இதெல்லாம் சொல்லின்னு இருப்பான். ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த மாதிரி கழுத்த இருப்பானுங்க எங்களுக்கு தெரியாது சார். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறார் சார். காலேஜ் கூட படிக்கிற ஃப்ரெண்டோட ரிலேஷன். அவங்க எல்லாம் 1 by 1 பர்த்டேக்கு போகிறது வர்றது. இப்போ தான் இந்த மாதிரியான கலாச்சாரங்க தானே. பர்த்டேக்கு போகிறது, நீ வா, என் வீட்டு பர்த்டே, என் ஃப்ரெண்டோட பர்த்டே, என் நாய் வீட்டுக்கு பர்த்டே, ஏதாவது ஒன்று பேசி மூளை செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறது சார். அவன் ஏதோ கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கான் போல இருக்கு சார். அவனும் இவன் ராமாவரத்தில் SRMல தான் படிச்சிருக்கான். ஏதோ படிச்சுட்டு சைக்காலஜி ஏதோ படிச்சிருக்கான் போல இருக்கு ராமாவரத்தில். அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கின்னு படிப்பும் படிச்சுக்கின்னு பிஸ்னஸும் பண்ணுறேன்னு இந்த மாதிரி குழந்தைங்களை ஏமாத்துறது சார். அவன் இது மாதிரி 2-3 பேர் ஏதோ பண்ணியிருக்கான். அவனை விசாரித்தா மட்டும்தான் சார் தெரியும். இருக்கோம் சார், தெரியல சார். அது நீங்கள் தான் சார் விசாரிக்கணும். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் விசாரிக்கணும் சார். அது போலீஸ் தான் விசாரித்து சொல்லணும் சார். நான் அவனை ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் சார் பார்த்தேன். ஒரே ஒரு வாட்டி தான். அவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் தான் சார் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.